அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2க்கு டெய்லி 150 கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்து வரோம். இன்று டே 4ல் ஒரு 150 கேள்விகள் ஃபுல் ரிவிஷனாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். எந்த நாள் அரசமைப்பு சட்டம் தயாரானது? அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கும். அதே மாதிரி தயாரான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 அன்று தயாரானது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சில பேர் டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்குது, கூற்று காரணம் எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஒரு கூற்று காரணம் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நம்ம முடிந்த அளவுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸாக வரும். எக்ஸாம் நெருங்க கொஞ்சம் கடினமான கேள்விகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். எங்கு கிடைத்த அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை மெய்ப்பிக்கிறது. அது எங்கு கிடைத்த அரிசி நிரம்பிய பானை? இது பார்த்தீங்கன்னா பொருந்தல் அகழ்வாய்வு. இதில் கிடைத்த அரிசி நிரம்பிய பானை தான் மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை மெய்ப்பிக்கிறது. சக ஆண்டு முறை யார் காலத்தில் தொடங்கியது? சக ஆண்டு முறை இதை வச்சு தான் நாட்காட்டி, தேசிய நாட்காட்டி ரெடி பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் காலத்தில் சக ஆண்டு முறை தொடங்கியது. இயற்கை பேரிடருக்கு உதாரணம் என்ன? இயற்கை பேரிடருக்கு உதாரணம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சுனாமி என்பது சரியான விடை. இது கூட்ட நெரிசல், தீவிரவாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையாக மக்களால், தொழிற்சாலை விபத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடருக்கு உதாரணம் கிடையாது. சுனாமி என்பது சரியான விடை. கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ஆப்ஷன்ல யாருன்னு பாருங்க, ராஜசிம்மன். அவர்தான் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ஆவார். வளங்களை பாதுகாக்க வழிமுறைகள் இதுல நம்ம படிச்சிருப்போம். 3R: குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி செய்தல். ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். இதுதான் பார்த்தீங்கன்னா வளங்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளாகும். கடல் ஈஸ்ட் எந்த வளத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும்? கடல் ஈஸ்ட் என்பது எந்த வளத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மறைந்திருக்கும் வளங்கள் என்பதற்கு உதாரணம் தான் கடல் ஈஸ்ட். அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாராவில் தான் அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த விதியின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது? அது எந்த விதியின்படி? இதுல பிரிவு 17 படி தான் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது? அந்த பிரிவு என்ன? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 14. சோப்புகளின் முதன்மை மூலம் தாவர எண்ணெய் மற்றும் மற்றொரு பொருள் என்ன? சோப்புகளின் முதன்மை மூலம் தாவர எண்ணெய் மற்றும் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா விலங்கு கொழுப்பு என்பது சரியான விடை. தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை நிறுவிய ஸ்ரீ நாராயணகுரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? நாராயணகுரு எந்த மாநிலத்தை சார்ந்தவராவார்? இவர் பார்த்தீங்கன்னா கேரளாவை சார்ந்தவர் தான் நாராயணகுரு. அவரால் நிறுவப்பட்டது தான் தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பு. பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1867 ஆண்டு என்பது சரி. கார்பா இது எந்த மாநிலத்தின் நடனமாகும்? கார்பா மோடி அவர்கள் இதுக்கு போனாங்க தாய்லாந்துல. அப்போ கார்பா நடனம் தான் ஆடி காமிச்சிட்டு இருந்தாங்க. குஜராத் என்பது சரியான விடை. இந்தியாவில் எத்தனை அலுவலக மொழிகளாக உள்ளன? எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக உள்ளன? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக உள்ளன. இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உற்பத்தியாகின்றன? இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாகும் இடம் எது? எங்குன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜையில தான் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாகின்றன. வெப்பத்தின்
எஸ்ஐ அலகு என்ன? வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூல் என்பது சரியான விடை. எண்ணெய் ஆட்டுபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? எண்ணெய் ஆட்டுபவர்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உப்பு வைப்பவர்கள் உமணர்கள் நம்ம பார்த்துருப்போம். இதில் சங்கரபாடியார் தான் எண்ணெய் ஆட்டுபவர்கள் ஆவார்கள். முதலாம் ராஜராஜனின் ராஜகுரு யார்? முதலாம் ராஜராஜனின் ராஜகுரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈசான சிவன் தான் முதலாம் ராஜராஜனின் ராஜகுரு ஆவார். தமிழ் உரைநடையின் தந்தை என கருதப்படுபவர் யார்? தமிழ் உரைநடையின் தந்தை என கருதப்படுபவர் ஆப்ஷன்ல ராபர்டோ டி நொபுலி, அவர் தான் தமிழ் உரைநடையின் தந்தை என கருதப்படுபவர் ஆவார். அம்பாயினா படுகொலை நிகழ்ந்த ஆண்டு எந்த ஆண்டு? அம்பாயினா படுகொலை நிகழ்ந்த ஆண்டு எந்த ஆண்டுன்னு பாருங்க, 1623ஆம் ஆண்டு. தமிழகத்தில் டேனியர் கட்டிய கோட்டை எங்கு உள்ளது? தமிழகத்தில் டேனியர்களால் கட்டப்பட்ட கோட்டை உள்ள இடம் தரங்கம்பாடி என்பது சரியான விடை. பக்சார் போர் நடந்த ஆண்டு எந்த ஆண்டு? பக்சார் போர் நடந்த ஆண்டு ஆப்ஷன்ல 1764ஆம் ஆண்டு பக்சார் போர் நடைபெற்றது. தலைக்கோட்டை போரில் எந்த அரசு வீழ்த்தப்பட்டது? இதைத்தான் என்னது ராஜதங்கடி போர்னு மற்றொரு பெயரில் அழைப்பாங்க. தலைக்கோட்டை போரில் எந்த அரசு வீழ்த்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு தலைக்கோட்டை போரில் வீழ்த்தப்பட்டது. குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளவை எது? ஆப்ஷன்ல பாருங்க, குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளவை ஆப்ஷன்ல ஆமை என்பது சரியான விடை. புரதச்சத்து குறைவால் ஏற்படும் நோய் எது? ஆப்ஷன்ல புரதச்சத்து குறைபாடால் ஏற்படும் நோய் அவங்க அப்படி எலும்பும் தோலுமா ஆயிடுவாங்க. குவாசியோர்கர் தான் புரதச்சத்து குறைபாடால் ஏற்படும் நோயாகும். ஸ்கர்வி எந்த குறைபாடால் ஏற்படுகிறது? எந்த விட்டமின் குறைபாடால் ஸ்கர்வி ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி குறைபாடால் ஸ்கர்வி நோய் ஏற்படுகிறது. மொழிவாரியில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம், சுதந்திரத்திற்கு பின்பு மொழிவாரியில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா என்பது சரியான விடை. இந்தியாவில் வெளியுறவு கொள்கையின் சிற்பி யார்? இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் சிற்பி என அழைக்கப்படுபவர் நேரு அவர்கள். கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியா வந்தது? கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியா வந்தது? ஆப்ஷன்ல சர்ச்சில் ஆட்சியின் போதுதான் கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்தது. கண்டங்களின் மேற்பகுதி என்னவென அழைக்கப்படுகிறது? கண்டங்கள் இதனுடைய மேற்பகுதி என்னவென அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சியால் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. 101வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 101வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்ற எத்தனை உறுப்பினர்கள் கட்சி மற்றும் பகுதிகளில் இருந்தனர்? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க எத்தனை உறுப்பினர்கள் அப்போ கட்சி மற்றும் அந்த மாகாண பகுதிகளில் இருந்தனர் அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன்ல 389 பேர் இருந்தனர். மூலப்பொருள்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது என்ன தொழில்? மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது அது பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை தொழில்கள். அதில் தான் பார்த்தீங்கன்னா மூலப்பொருள்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது 2ஆம் நிலை தொழிலாகும். கொடுமணல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கொடுமணல் பற்றிய குறிப்பு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இது ஒரு முக்கியமான கேள்வி. 10 நூலில் இடம்பெற்றுள்ளது. ஒரு பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு என்ன? ஒரு பொருள் லேசானதா இல்லை கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அடர்த்தி என்பது சரியான விடை. உலக உணவு தின நாள் எது? உலக உணவு தினம் இது என்று அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உலக உணவு தினம் அக்டோபர் 16ஆம் தேதி அன்று அனுசரிக்கப்படுகிறது. தேசிய கீதத்துக்கு இணையாக தேசிய பாடல் என அறிவித்தவர் யார்?
தேசிய கீதத்துக்கு இணையானது தேசிய பாடல் என அறிவித்தவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் ஆப்ஷன்ல காளிதாசர் என்பது சரியான விடை. வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்ற கூற்றை கூறியவர் யார்? வளங்கள் மனிதனின் பேராசைக்கன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்ற கூற்றை கூறியவர் காந்தியடிகள். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் யாரால்னு பார்த்தீங்கன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவமாகும். பாரிஸ் சாந்து ஜிப்சத்தை என்ன செய்யும் போது கிடைக்கிறது? அதாவது பாரிஸ் சாந்து அது ஜிப்சத்தை அழுத்தும் போதா, வெப்பப்படுத்தும் போதா, என்ன செய்யும் போது ஜிப்சத்திலிருந்து பாரிஸ் சாந்து கிடைக்கிறது? ஆப்ஷன்ல ஜிப்சத்தை வெப்பப்படுத்தும் போது பாரிஸ் சாந்து கிடைக்கிறது. குலாம் கிரி அடிமைத்தனம் என்ற நூலை எழுதியவர் யார்? குலாம் கிரி என்ற நூலை எழுதியவர், இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஜோதிபா பூலே ஆவார். தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது? தேசிய சமூக மாநாடு என்ற அமைப்பு ராணடே அவரின் முயற்சியால் உருவாக்கப்பட்டது. சிவபாத சேகரன் என அழைக்கப்பட்டவர் யார்? சிவபாத சேகரன் என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் தான் சிவபாத சேகரன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி மவுண்ட் சின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இதில் பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா சிரபுஞ்சி இருக்கும், ஆனால் சிரபுஞ்சியெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ மவுண்ட் சின்ராம் இது மேகாலயாவில் உள்ளது என்பது சரியான விடை. எவ்வளவு கரைபொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையும் என்பதற்கு அளவீடு எது? எவ்வளவு கரைபொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையும் என்பதற்கான அளவீடு அதை என்ன சொல்லுவோம்? நம்ம கரைதிறன் என்று அழைக்கிறோம். முதலாம் ராஜேந்திரன் எங்கு வேத கல்லூரியை நிறுவினார்? முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரியை நிறுவிய இடம், இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எண்ணாயிரம். குத்தகைக்காரர்கள் இவங்க கிட்ட சொந்த நிலம் இல்லை, அவர்கள் என்னவென அழைக்கப்பட்டனர்? இவங்க கிட்ட சொந்த நிலம் கிடையாது, அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பெயரில் அழைக்கப்பட்டனர்? உளுகுடி என்ற பெயரில் அழைக்கப்பட்டனர். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல பாருங்க 1664 ஆண்டாகும். காத்திருப்பு காலம் மிக குறைவாக உள்ள தொழில் எந்த தொழில்? இந்த தொழிலில் காத்திருப்பு காலம் மிகவும் குறைவான காலம் உள்ளது. அது எந்த தொழில்னு பார்த்தீங்கன்னா சிறு தொழிலில் தான் காத்திருப்பு காலம் மிக குறைவான உள்ள தொழிலாகும். கரீப் கட்டே என அழைக்கப்பட்ட 5 ஆண்டு திட்டம் எது? கரீப் கட்டே என அழைக்கப்பட்ட 5 ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 6ஆம் 5 ஆண்டு திட்டமாகும். எதற்கு மாற்றாக நிதி ஆயோக்? இது ஜனவரி 1, 2015 தோற்றுவிக்கப்பட்டது. எதற்கு மாற்றாக நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1951ஆம் ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டது. முதல் சணல் தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டது? அது எந்த இடம்? முதல் சணல் தொழிற்சாலை அமைக்கப்பட்ட இடம் ரேஸ்ரா என்ற இடத்தில் அமைக்கப்பட்டது. எந்த போருக்கு பின் ஆங்கிலேயர்கள் நில எல்லையை விரிவாக்கும் கொள்கையை பின்பற்றினர்? அது எந்த போருக்கு பின்? ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய இந்தியாவில் நில எல்லையை விரிவாக்கும் கொள்கையை பிளாசி போருக்கு பின் தான் பின்பற்றினர். தங்கப்புரட்சி என்று அழைக்கப்படுவது எந்த பொருளுக்காக? தங்கப்புரட்சி இதில் அதிக மகசூல் அல்லது உற்பத்தி. ஆன்சர் பழங்கள் உற்பத்தி தான் தங்க புரட்சி என்று அழைக்கப்பட்டது. லக்னோவில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? லக்னோவில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் பேகம் ஹஜ்ரத் மகால் என்பது சரியான விடை. முண்டா கிளர்ச்சி எங்கு தோன்றியது? முண்டா கிளர்ச்சி தோன்றிய இடம் ராஞ்சி என்பது சரியான விடை. 1824ஆம் ஆண்டு சிப்பாய்கள் கடல் வழியாக எங்கு செல்ல மறுத்தனர்? 1824 சிப்பாய்கள் கடல் வழியாக எங்கு செல்ல மறுத்தனர்னு பார்த்தீங்கன்னா பர்மாவிற்கு செல்ல மறுத்தனர்.
வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற, அதாவது வைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1924 முதல் 25 என்பது சரியான விடை. பொறுத்துக. வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு, சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, சுதேச கப்பல் கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு. இதுல எல்லாமே சரியாகத்தான் பொருத்தியுள்ளது. வேலூர் கழகம் 1806, சென்னை மகாஜன சபை 1884ஆம் ஆண்டு, சுதேசி கப்பல் கம்பெனி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1906. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. எஸ் சத்தியமூர்த்தி சென்னை மேயரான போது பூண்டி நீர்த்தேக்க திட்டத்தை தொடங்கிய ஆண்டு எந்த ஆண்டு? காமராஜரின் அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள். அவர் சென்னை மேயரான போது பூண்டி நீர்த்தேக்க திட்டத்தை தொடங்கிய ஆண்டு எந்த ஆண்டுன்னு பாருங்க, 1939ஆம் ஆண்டு. பாரத மாதா சங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன்ல நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் பாரத மாதா சங்கம். தமிழில் வெளியான முதல் தினசரி நாளிதழ் எது? நம்ம தமிழ் மொழியில் வெளியான முதல் தினசரி நாளிதழ் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சுதேசமித்திரன் தான் தமிழில் வெளியான முதல் தினசரி நாளிதழாகும். 1951 வீர தமிழன்னை என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? வீர தமிழன்னை என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன்ல தருமாம்பாள் அவருக்கு தான் வீர தமிழன்னை என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 2018 நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாட்டின் இடம் எவ்வளவு? 2018ஆம் ஆண்டுல நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாட்டின் இடம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் இருந்தது. வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமயமாதல் போன்ற 3 பரிமாணங்களை சேர்ப்பதன் மூலம் மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான எல்லையை விரிவுபடுத்தியவர். வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமயமாதல் போன்ற 3 பரிமாணங்களை சேர்ப்பதன் மூலம் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுக்கான எல்லையை விரிவுபடுத்தியவர். ஆப்ஷன்ல பிஸ்வஜித் குஹா என்பது சரியான விடை. ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது எவற்றை பொறுத்து அமையும்? ஒரு நாட்டு மக்களோட வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் எவற்றை பொறுத்து? ஆப்ஷன்ல பாருங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். இந்த 3 அளவுகோலை பொறுத்து, குறியீடுகளை பொறுத்து தான் மனிதரின், ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் அமைகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இது பாக்ஸ்லேயே கொடுத்திருப்பாங்க, டி முத்துசாமி அவர்கள். தென்னிந்தியாவில் சுதேசி இயக்கத்தின் மையமாக திகழ்ந்த இடம் எந்த இடம்? தென்னிந்தியாவில் சுதேசி இயக்கத்தின் மையமாக திகழ்ந்த இடம் ஆப்ஷன்ல தூத்துக்குடி என்பது சரியான விடை. காந்தியடிகளின் தத்து மகள் என அழைக்கப்பட்டவர் யார்? காந்தியடிகளின் தத்து மகள், அதாவது தத்தெடுத்த மகள், தத்து மகள் என அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன்ல அம்புஜத்தம்மாள் என்பது சரியான விடை. கூற்று பாருங்க, கூற்று 1 1930 தண்டி யாத்திரை ராஜாஜியால் நடத்தப்பெற்றது. கூற்று 2 தமிழ் புத்தாண்டு அன்று திருச்சியிலிருந்து நடைபயணம் தொடங்கியது. மேற்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்வு செய். ஆப்ஷன்ல பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இதுல தமிழ் புத்தாண்டு அன்று திருச்சியிலிருந்து உங்களுக்கு நடைபயணம் தொடங்கியது அப்படிங்கிறது கூற்று 2 மற்றும் சரியான 1. சுதேசி இயக்கத்தில் இளைஞர்களை கவருமாறு சொற்பொழிவு ஆற்றி பல மாணவர்களும் பங்கேற்ற காரணமாக இருந்தவர் யார்? சுதேசி இயக்கத்தில் இளைஞர்களை கவருமாறு சொற்பொழிவு ஆற்றி பல மாணவர்களும் பங்கேற்க காரணமானவர். ஆப்ஷன்ல பிபின் சந்திரபால் என்பது சரியான விடை. கடலூர் அஞ்சலையம்மாள் தன்னை பொது வாழ்வில் இணைத்து கொண்ட முதல் போராட்டம் எது? அஞ்சலையம்மாள் அவர்கள் தன்னை பொது வாழ்வில் இணைத்து கொண்ட முதல் போராட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கமாகும். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதவர் யார்? தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்துடன் தொடர்பில் இல்லாதவர் ஆப்ஷன்ல சத்தியமூர்த்தி என்பது சரியான விடை. பிபின் சந்திரபால் சுதேசி இயக்கத்திற்கு ஆதரவாக உரையாற்ற சென்னை மெரினாவிற்கு
எனக்கு என்ன இப்ப இருந்தனர். எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை கொண்டிருப்பவர் யார்? எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை கொண்டிருப்பவர் ஆப்ஷன்ல எந்த அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா கேபினட் அமைச்சர் ஆவார். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் எதற்கு பொறுப்பு உடையவர்களாக உள்ளனர்? ஆப்ஷன்ல பாருங்க, அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் எதற்கு? ஆப்ஷன்ல மாநில சட்டசபைக்கு பொறுப்பு உடையவர்களாக உள்ளனர். அடுத்தது ஒடிசி எந்த மாநில நடனம்? மணிப்பூர், சத்ரியா, கதக். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, ஒடிசி ஒடிசா, மணிப்பூர் மணிப்புரி, சத்ரியா அசாம் நடனம், கதக் வட இந்திய மாநில நடனம். வட இந்திய நடனம். 4321ங்கிறது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்ற சட்ட ஆலோசகர் யார்? இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்ற சட்ட ஆலோசகர் PN ராவ் ஆவார். கூற்று 1 பாருங்க, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அக்டோபர் 1986 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் 1986 டிசம்பர் 24 முதல் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. இதுல 2 கூற்றுகளுமே சரி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நிறைவேற்றப்பட்டது அக்டோபர்ல. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்தீங்கன்னா 1986 டிசம்பர் 24 முதல் நடைமுறைக்கு வந்தது. அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? அரசியல் கட்சிகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொது நலன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன என்பது ஆப்ஷன் பி சரியான விடை. அம்புஜத்தம்மாளை கௌரவிக்க மத்திய அரசு 1964 வழங்கிய விருது என்ன விருது? அம்புஜத்தம்மாளை கௌரவிக்க மத்திய அரசு 1964 ஒரு விருது வழங்கினாங்க. அது என்ன விருது? ஆப்ஷன்ல பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு அம்புஜத்தம்மாளை கௌரவித்தது. ஜி சுப்பிரமணிய ஐயர் தி இந்து நாளிதழை தொடங்கிய ஆண்டு எந்த ஆண்டு? ஜி சுப்பிரமணியம் தி இந்து நாளிதழை தொடங்கிய ஆண்டு ஆப்ஷன்ல 1878 ஆண்டு. கூற்று 1 பாருங்க, 1939 ஜூலை 9 மதுரையில் கோவில் நுழைவு போராட்டம் முத்துராமலிங்க தேவர் தலைமையில் நடைபெற்றது. கூற்று 2, கோவில் நுழைவு போராட்டம் மதுரை ஹரிஜன் சேவக் சங்கத்தால் நடைபெற்றது. இதுல சரியான கூற்றை தேர்வு செய்க. இதுல பாத்தீங்கன்னா கூற்று 2 மற்றும் சரியானது. 1939 ஜூலை 9 மதுரையில் கோவில் நுழைவு போராட்டம் மதுரை வைத்தியநாதர் அவர் தலைமையில் நடைபெற்றதுதான் என்பதுதான் சரி. கோவில் நுழைவு போராட்டம் மதுரை ஹரிஜன் சேவக் சங்கத்தால் நடைபெற்றது என்பது
ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஒன்று. சீனிவாச காந்தி நிலையம் அமைத்த போராளி யார்? சீனிவாச காந்தி நிலையம் அமைத்த போராளி ஆப்ஷன்ல அம்புஜத்தம்மாள் என்பது சரியான விடை. அதுல சீனிவாசன்கிறது அவருடைய தந்தை பெயர்னு நம்ம படிச்சிருப்போம். வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கி பயிற்சியை வழங்கியவர் யார்? அது எந்த சங்கம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயிற்சியை வழங்கியது, அதாவது கை துப்பாக்கி பயிற்சியை வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாவே சுப்பிரமணியம் அவர்கள். சுதேசி நிறுவனத்தின் பெருவாரியான பங்குதாரர் யார்? சுதேசி நிறுவனத்தின் பெருவாரியான பங்குதாரர்களாக இருந்தவர்கள் பாண்டித்துரை தேவர் மற்றும் ஹாஜி பக்கீர் முகமது. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. முத்துலட்சுமியின் அயராத முயற்சியால் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? அந்த சட்டம் வந்தாலும் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1947ஆம் ஆண்டு தான் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் 1937இல் முதலமைச்சரானவர் யார்? 1937இல் தமிழக முதலமைச்சராக இருந்தவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. ருக்மணி லட்சுமிபதி சாலை எங்கு அமைந்துள்ளது? ருக்மணி லட்சுமிபதி சாலை, இந்த சாலை அமைந்துள்ள இடம் சென்னை. பாரதியின் ஞான குருவாக கருதப்படுபவர் யார்? பாரதியின் ஞான குருவாக கருதப்படுபவர் நிவேதிதா தேவி என்பது சரியான விடை. மதராஸ் மாகாணத்தின் முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு எது? மதராஸ் மாகாணத்தின் முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு அது எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கமாகும். தமிழ் ஆசிரியர்களின் நலனுக்காக இலவு வாரம் என்ற போராட்டத்தை நடத்தியவர் யார்? தமிழ் ஆசிரியர்களுக்கு அந்த ஊதியமெல்லாம் குறைவாக கொடுத்தாங்க. அப்போ தமிழ் ஆசிரியர்களின் நலனுக்காக இலவு வாரம் என்ற போராட்டத்தை நடத்தியவர் தர்மாம்பாள் அவர்கள். கூற்று 1 பாருங்க. 1884 மே 16 சென்னை வாசிகள் சங்கம் கஜலு லட்சுமி நரசு அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு 1885 காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது. கூற்றை ஆராய்ந்து எது சரியானது அல்ல என தேர்வு செய். இதுல பாத்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரியானது. அதாவது 1884 மே 16 சென்னை வாசிகள் சங்கம் கஜலு லட்சுமி நரசு அவர்களால் தொடங்கப்பட்டது என்பது சரியான ஒன்று. கூற்று சுதேசி கப்பல் நிறுவனத்தை திலகர் தம் பத்திரிகையில் கடுமையாக சாடினார். காரணம் அந்நிறுவனம் காங்கிரஸ் துணையின்றி தனித்து தமிழக தலைவர்களால் நடத்தப்பட்டது. இதுல பார்த்தோன்னே சொல்லிடுவோம். அவர் பாத்தீங்கன்னா பாராட்டி தான் எழுதியிருப்பாரு. கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. உடல் நலம், கல்வி, வருமானம் ஆகிய 3லும் வஞ்சிக்கப்பட்ட பின்தங்கிய மக்களின் நிலையை அடிப்படையாக கொண்டது எது? எந்த குறியீடு பார்த்தீங்கன்னா உடல் நலம், கல்வி, வருமானம் ஆகிய 3லும் வஞ்சிக்கப்பட்ட பின்தங்கிய மக்களின் நிலையை அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா பல் பரிமாண வறுமை குறியீடு. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்படுகிறது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலேயே குறிப்பிடப்படுகிறது. இதுல கூற்று காரணம், அதனால கூற்றுகள்ல எது சரியான ஒன்றுன்னு பாருங்க. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்படுகிறது என்பது சரி. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலேயே குறிப்பிடப்படுகிறது என்பதும் சரியான ஒன்று. கூற்றுகளை ஆராய்க. மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1970ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். உலக மகிழ்ச்சி தினமாக கொண்டாடப்படும் நாள் எந்த நாள்? உலக மகிழ்ச்சி தினமாக கொண்டாடப்படும் நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 20 தான் உலக மகிழ்ச்சி தினமாக கொண்டாடப்படும் நாளாகும். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் யார்? அவர்
அம்பேத்கர் அவர்கள். பொறுத்துக, மாநகராட்சிக்கு யார் வந்து நிர்வாக தலைவரா, நகராட்சிக்கு, பேரூராட்சிக்கு, அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. மாநகராட்சி யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநகராட்சி ஆணையர், நகராட்சிக்கு நகராட்சி ஆணையர், பேரூராட்சி நம்ம ஈஓன்னு சொல்லுவோம், செயல் அலுவலர். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. 2016ஆம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கி சட்ட திருத்தம் செய்துள்ளது? பெண்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% இடஒதுக்கீடு என்பது சரியான ஒன்று. அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PDH அதாவது பட்டத்தை பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல உங்களுக்கு 1927ஆம் ஆண்டு பெற்றார். கூற்று 1, இந்தியாவில் முதல் பொது தேர்தல் 1952இல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. அந்த 1920 30 பாத்தீங்கன்னா அந்த சொத்துரிமையின் அடிப்படையில் தான் பெண்கள், வசதியான பெண்கள் மட்டும் வாக்களிச்சிருந்தாங்க. 1952 முதல் பொது தேர்தலில் அனைத்து இந்திய பெண்களும் வாக்குரிமை பெற்றனர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எந்த ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எந்த ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை, அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1920ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை எது? சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை கண்டிப்பா மனிதனால் உண்டான சமத்துவமின்மையாகும். பொறுத்துக, தேசிய சின்னங்கள். ஆலமரம் எந்த ஆண்டு தேசிய மரமாக அங்கீகரிக்கப்பட்டது? தாமரை, புலி, மயில். ஆலமரம் 1950ஆம் ஆண்டு, அதே மாதிரி தாமரை 1950ஆம் ஆண்டு, புலி 1973ஆம் ஆண்டு, மயில் வந்து 1963ஆம் ஆண்டு தேசிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டது. ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. சாரநாத் தூணின் உச்சியில் உள்ள நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஏற்கப்பட்ட நாள் எந்த நாள்? சாரநாத் தூணின் உச்சியில் உள்ள நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டன்று. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992 ஏப்ரல் 24ஆம் நாள் கொண்டு வரப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்த நாடு தான் முதல் நாடு பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு. அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1971ஆம் ஆண்டு. கடைசி ஒன்று, இதை நான் செக் பண்ணி சொல்றேன். கூற்று, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வ அமைப்பாகும். தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் மும்பை. இதுல பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு என்பது சரி, மும்பை கிடையாது, இது புதுடில்லி வரும். இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1 சரி, 2 வந்து தவறானது. சுவிஸ்ல வந்து 1971 கிடையாது, 1891 நினைக்கிறேன். அதை மட்டும் நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். இதுல வந்து நம்ம கேட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா 1884 மே 16 சென்னை வாசிகள் சங்கம் கஜலூர் லட்சுமி நரசு அவர்களால் தொடங்கப்பட்டது என்பது இதுல வந்து சரியானது அல்ல. அப்ப இது வந்து தவறுதான். அதே மாதிரி இந்த அமைப்பு 1885 காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது, இதுவும் தவறு. நம்ம ஆப்ஷன் ஏ சொல்லியிருப்போம். இதுல 2 கூற்றுகளுமே தவறு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பான இவ்வமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. இந்த அமைப்பு 1852 கஜலூர் லட்சுமி நரசு, சீனிவாசனர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களாலும் நிறுவப்பட்டது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 1884 மே 16 தொடங்கப்பட்டது சென்னை மகாஜன சபை.
இதில் நம்ம கேட்ட கேள்வி வந்து சரியானது அல்ல என தேர்வு செய்யணும் தான் கேட்டிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இது காங்கிரஸுடன் இணைக்கப்பட்டது எந்த அமைப்பு? சென்னை வாசிகள் சங்கம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் 1862 பின்னருக்கு செயலிழந்து போனது. அதனால 2 கூற்றுகளுமே தவறு தான். அதே மாதிரி சென்னை மகாஜன சபையும் அனுப்பிச்சிருந்தீங்க. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை. இது வந்து 1884 மே 16 வி ராகவாச்சாரி, அனந்தாச்சாரலு, பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இவ்வமைப்பின் முதல் தலைவராக பி ரங்கையா பொறுப்பேற்றார். இதனுடைய செயலாளராக பொறுப்பேற்ற பி அனந்தசாரலு இதன் செயல்பாடுகளில் பங்காற்றினார். அப்போ இதில் வந்து கேட்கப்பட்டது சரியானது அல்ல அப்படிங்கிறது தான் கேள்வி. இது சில பேர் வந்து இது சரியான்னு கேட்டிருந்தீங்க. அதற்காகத்தான் விளக்கத்துடன் நம்ம இதை என்னன்னு கொடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டுரிமை என்னங்கிறத கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருந்தேன். அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி இன்று 30 கேள்விகளில் முதல் கேள்வி, தென்னாட்டின் ஜான்சி ராணி என காந்தி அடிகளால் அழைக்கப்பட்டவர் யார்? தென்னாட்டின் ஜான்சி ராணி என காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள் அவர்கள். 1889 தனது விதவை மகளுக்கு மறுமணம் செய்த புரட்சியாளர் யார்? 1889 தனது விதவை மகளுக்கு மறுமணம் செய்த புரட்சியாளர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் என்பது சரி. தவறான இணையை கண்டறி. இதில் வங்கப் பிரிவினை 1905, சுதேசி கம்பெனி 1906, கோரல் நூற்பாலை போராட்டம் 1908, சூரத் மாநாடு இதுதான் தவறான இணை. அது நடந்த ஆண்டு 1907 ஆண்டு. 1926 பாரிசு பெண்கள் மாநாட்டில் பங்கு பெற்ற தமிழக பெண் யார்? பாரிஸ்ல பெண்கள் மாநாடு 1926 நடைபெற்றது. அதுல தமிழகம் சார்பாக பங்கேற்ற தமிழக பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி ஆவார். பொருளாதார வளர்ச்சி மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துகிறது. ஆனால் ஐக்கிய நாடுகள் பார்வையில் பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயர்தல், ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதலாகும் என்றவர் யார்? இதுல பொருளாதார வளர்ச்சி மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துகிறது. ஆனால் ஐக்கிய நாடுகள் என்ன சொல்றாங்க? பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயர்தல் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா அமர்தியா சென் அவர்கள். பன்முக ஏழ்மை குறியீட்டை அளவிடும் முறை எவற்றை அடிப்படையாக கொண்டது? பன்முக ஏழ்மை குறியீடு இது எவற்றை அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன்ல பாருங்க, சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் இதை அடிப்படையாக கொண்டதுதான் பன்முக ஏழ்மை குறியீடாகும். தமிழகத்தின் மக்கள் தொகை அடர்த்தி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர்? இதுல தமிழகத்தின் மக்கள் தொகை அடர்த்தி 2011 படி பார்த்தீங்கன்னா 555 பேர் இருந்தனர். கூற்று 1, இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிக முக்கிய காரணம் சாதி முறையாகும். கூற்று 2, வேதகால ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வர்ண அமைப்பிலிருந்து சாதி படிநிலை முறை உருவானது. இதுல கூற்றுல பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே கூற்று 1 மற்றும் 2 சரியான விடை. தேசிய கொடியை ஆகஸ்ட் 15, 1947 செங்கோட்டையில் ஏற்றியவர் யார்? தேசிய கொடி சுதந்திர நாளன்று யார் செங்கோட்டையில் ஏற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் எந்த ஊடகம்? இப்போ உலகத்தை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் முதல்ல பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி. கீழ்கண்டவர்களில் மாநில ஆளுநர்களால் நியமிக்கப்படாதவர் யார்? மாநில ஆளுநரால் நியமிக்கப்படாதவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி. இதுல மாநில தலைமை வழக்குரைஞர், மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவர், மாநில தலைமை தேர்தல் ஆணையர் இவங்கெல்லாம் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1936 ஆண்டு. அது ஆகாசவாணி என்ற பெயரில் அழைக்கப்பட்ட ஆண்டு எதிலிருந்து பார்த்தீங்கன்னா 1956 அழைக்கப்படுகிறது. பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை
எந்த நிறுவனங்கள்? முதல், மூன்றாம், இரண்டாம்? நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை எதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை உற்பத்தி நிறுவனங்களாகும். வேலை பகுப்பு முறையை தனது நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் என்ற நூலில் அறிமுகப்படுத்தியவர். அவர் எழுதிய நூலு தான் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும். அதில் அவர் வேலை பகுப்பு முறையை பற்றி கூறியுள்ளார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித்தின் கோட்பாடு எது? ஆடம் ஸ்மித்தின் கோட்பாடு எந்த வகை இலக்கணம்னு பார்த்தீங்கன்னா செல்வ இலக்கணம் என்பது சரி. கூற்றுகளை ஆராய்க. அரசுக்கு நேரடியாக செலுத்தும் வரி நேர்முக வரி எனப்படும். வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி போன்றவை நேர்முக வரிகளுக்கு உதாரணங்களாகும். இதில் அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. அரசுக்கு நேரடியாக செலுத்தும் வரி நேர்முக வரி, நேர்முக வரிக்கு சில உதாரணங்கள் வருமான வரி, செல்வ வரி மற்றும் நிறுவன வரி ஆகும். வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்றவர் யார்? வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செலிக்மன் அவர்கள். இந்தியாவில் எங்கு எப்போது முதலாக மதிப்பு கூட்டு வரி, அதாவது வேல்யூ ஆடட் டாக்ஸ்னு பார்த்துருப்போம், அந்த மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் முதலாக மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் 2003ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்றவர் யார்? கிராமம்னாவே யார் சொல்லியிருப்பாங்கன்னா அண்ணல் காந்தியடிகள் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை போன்றதே மாநில உள்நாட்டு உற்பத்தியாகும். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு மாநிலத்தில் ஓர் ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள், பணிகள் மொத்த மதிப்பாகும். பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பாகும். இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம், இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் யார்? மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடு மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்றவர் பிஸ்வஜித் குஹா என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இதில் நடைமுறைக்கு வரல. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எந்த நாள்? ஆப்ஷனில் 1949 நவம்பர் 26. இதுதான் 1950 ஜனவரி 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கூறியவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கூறியவர் ஏவி டைசி ஆவார். சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? சட்டமன்ற பேரவைக்கு அவங்க எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? சட்டமன்ற உறுப்பினர் என்று அழைக்கப்படுகின்றனர். வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது என்ன வரி? வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி என்பது சரி. சரக்கு சேவை வரி இந்தியா முழுவதும் ஜூலை 1, 2017 முதல் செயல்படுத்தப்பட்டது. ஜிஎஸ்டியினால் நாட்டின் பொருளாதார அமைப்பு ஒரு வரி, ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசத்துடன் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கூற்றுகளுமே சரியான விடை. நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் எனும் பெயரில் தனி வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்ற பெயரில் தனி வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல 1963ஆம் ஆண்டு. நம் நாட்டில் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அறிஞர் யாருன்னு பாருங்க. இவர் அமர்தியா சென் ஆவார். இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிறவகை செல்வங்களே மூலதனமாகும் என்றவர் யார்? இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிறவகை செல்வங்களே மூலதனம் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பிரட் மார்சல் அவர்கள். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.